ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் எப்படி குழந்தைங்களுக்கு இட்லி ஊற்றுவேன்னு ஷேர் பண்ணுறேன். ஒரு கேரட் நல்லா தூவிட்டு ஒரு முட்டை அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீமருக்கு யூஸ் பண்ணுற தட்டில் பெரிய இட்லி ஊற்றிட்டு அதில் இந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். இதில் ஆஃப் இட்லி சாப்பிட்டு போவாங்க. ஸ்கூல் போகும்போது மினி இட்லி ஊற்றி பொடி போட்டு கொடுத்துருவேன். இதுக்கு சட்னி எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூசணி விதை, பம்கின் சீடு ஒரு கைப்பிடி, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, தேங்காய் ஒரு கைப்பிடி, கூட கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நான் சட்னி தாளிக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த சட்னி தாளிச்சிக்கலாம். ஏன் மாவு அரைக்கும் போது இட்லி அரிசியும் சோனா மசூரியும் சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னா, இங்கே எப்போவுமே ஒரே மாதிரி ரைஸ் பேக் கிடைக்காது. சின்னது பெருசுன்னு கிடைக்கும். சின்ன பேக் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் நான் மாவு அரைக்க ஆரம்பித்தேன். இதில் இட்லி சூப்பராக சாஃப்டாக கிடச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.